சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். 33 நாயன்மார்களில் இந்த பதிவில் நாம் எந்த நாயன்மாரை பற்றி தெரிந்து கொள்கிறோம் என்று தெரியுமா? மன்னவன் சொல்லே மந்திரம் என்று இல்லாமல் தன் கணவனான கூன் பாண்டியன் தவறு செய்யும் போது அவனை திருத்தி தன் நாட்டு மக்களையும் நல்வழிப்படுத்திய மங்கையர்க்கெல்லாம் அரசியான மங்கையர்க்கரசி நாயனார் பற்றி தான் பார்க்க போறோம். மங்கையர்க்கு தனி அரசி வளவர்குல கொழுந்து என புறநானூற்றில் சேக்கிலார் பாடியுள்ளார். மானி என்னும் இயற்பெயரை கொண்ட மங்கையர்க்கரசியார் சோழ மன்னரின் இளவரசியாக பிறந்து கூன் பாண்டியனின் மனைவியாகி மதுரைக்கு வந்தார். அந்த சமயத்தில் சமண சமயத்தோட செல்வாக்கு பெருக தொடங்கியது மதுரையில். மன்னனும் மெல்ல மெல்ல சமண சமயம் பக்கம் சாய தொடங்கினான். திருநீரு அணியறதும் இல்ல, ருத்ராட்சமும் போடுறதில்ல. மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளி என்பதற்கேற்ப சமணத்தை பின்பற்ற ஆரம்பித்தனர் மக்கள். பாண்டிய நாட்டை துன்பம் சூழ்ந்தது. ஆனா மங்கையர்க்கரசி அம்மையாருக்கு மட்டும் சிவன் மேல இருக்கிற பக்தி கொஞ்சமும் மாறல. பதிபக்தியும் இருந்தது, அதைவிட அதிகமா சிவபக்தியும் இருந்தது. தன் கணவரின் தவறான மாற்றத்தால் மிகவும் வருத்தப்பட்டார். அவரை போலவே பாண்டிய நாட்டில் இன்னொருவரும் மிக்க கவலை உற்றார். அவர்தான் அமைச்சர் குலசிறையார். இப்படி இருக்கும் சமயத்தில் பாண்டிய நாட்டுக்கு அடுத்த திருமறைக்காட்டுக்கு திருஞான சம்பந்தர் வந்திருந்தார். அம்மையார் தன் கணவனை திருத்த சம்பந்தரால தான் முடியும் என்று முடிவு செய்து அமைச்சரும் அரசியும் திருஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைத்தனர். அவரும் இருவரின் வேண்டுகோளுக்கிணங்க பாண்டிய நாடு வந்து சேர்ந்தார். பாண்டியனின் வெப்ப நோயை திருநீற்று பதிகம் பாடி தீர்த்து வைத்தார் சம்பந்தர். கூன் பாண்டியனுக்கு இருந்த கூன் குணமாகி நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றினார். அங்கு வாதத்திற்கு வந்த சமணர்களோடு அனல்வாதம் புனல்வாதம் செய்து வெற்றி பெற்றார். இதில் மன்னன் மனம் திருந்தி மீண்டும் சைவத்திற்கு திரும்பினார். என்னதான் சம்பந்தர் பதிகம் பாடி மதுரையில் பாண்டிய நாட்டில் சைவத்தை நிலைநாட்டினாலும் அவரை இங்கு வரவழைத்து பாண்டிய நாட்டுக்கு ஏற்பட்ட துன்பத்தை போக்கியவர் மங்கையர்க்கரசியார். இப்பெருமை வாய்ந்த மங்கையர்க்கரசி நாயனார் வரலாற்றை கேட்கும் அனைவருக்கும் எம்பெருமான் ஆசி கிடைக்கப் பெறட்டும். திருச்சிற்றம்பலம். நன்றி.